வணக்கம் தீபிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி நேற்று முதல் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதல் அவ்வப்போது கனமழையானது பெய்து வருகின்றன. இதனால் நீர்நிலை வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. ஏரியிலிருந்து தண்ணீரானது உபரி நீரானது வெளியேறி வருகின்றன. இந்த நிலையில் வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் பார்த்தோம்னால் தற்போது அதிக அளவு தண்ணீரானது தேங்கி இருக்கின்றன. குறிப்பாக கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த பகுதியில் மார்பளவு தண்ணீரானது தற்போது இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் வேலூர் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுநீரும் வேலூரில் இருக்கக்கூடிய நிக்கல்சன் கால்வாய் வழியாகத்தான் வெளியேறி பாலாற்றில் கலக்கின்றன. இந்த நிக்கல்சன் கால்வாய் கன்சால்பேட்டை அருகாமையில் இருப்பதன் காரணமாக இந்த நிக்கல்சன் கால்வாய் முறையாக தூர்வாராததால் அந்த நிக்கல்சன் கால்வாய் வழியாக வரக்கூடிய மழைநீர் மற்றும் கழிவுநீர் அனைத்துமே கன்சால்பேட்டை பகுதியில், அதாவது கன்சால்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் முழுமையாக தண்ணீரானது வந்திருக்கின்றன. அது தண்ணீரானது குறைந்த அளவு இருந்த போதிலும் அதாவது தொடர்ந்து அந்த கால்வாயில் அதிக தண்ணீர் வரத்து இருப்பதன் காரணமாக தொடர்ந்து தண்ணீரானது உயர்ந்து கொண்டே வருகின்றன. நேற்று முதலே அந்த பகுதியில் வேலூர் தீயணைப்பு துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் இருந்து மீட்டு கன்சால்பேட்டை மாநகராட்சி துவக்கப்பள்ளி உருது துவக்கப்பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கான முதல் உதவி மற்றும் அவர்களுக்கான தேவைகள் உணவு மற்றும் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து வேலூர் வருவாய்த்துறை சார்பில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் சிலர் குடும்பம் பார்த்தோம்னால் அந்த வீட்டிலிருந்து வெளியேறாமல் அங்கே இருக்கின்றனர். அந்த கன்சால்பேட்டை பகுதியில் தற்போது மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தண்ணீரானது அதிக அளவு இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அதே பகுதியில் அந்த வீட்டில் இருப்பதாக தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகின் மூலமாக சென்று சுமார் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த ரப்பர் படகின் மூலம் சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து இந்த பகுதியில் இருக்க வேண்டாம், மேலும் தண்ணீரானது அதிகரித்து வரும், ஆகவே எல்லாம் வெளியேறுங்கள் என்று தெரிவித்து அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாய்கள், அது மட்டும் இல்லாமல் ஆடு இது போன்ற விலங்குகளையும் அந்த பகுதியிலிருந்து மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தண்ணீரின் அளவானது தற்போது வரை குறையவில்லை, தொடர்ந்து அதிகரித்துதான் இருக்கின்றது. ஆகவே வீடும் இடியக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே அனைவரும் வெளியேற வேண்டும் என்று தீயணைப்புத்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தண்ணீரிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களை பார்க்கலாம். அதாவது மார்பளவு தண்ணீரானது முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. அந்த ஆபத்தை உணராமல் சில மாணவர்களும் அந்த தண்ணீரில் வரும் நிலை இருக்கின்றன. ஆகவே பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட பொதுமக்களையும் பள்ளியில் வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. தீபிகா.